எக்கச்சக்கமான தலாக், எக்கச்சக்கமான குலா. ஒண்ணும் இல்ல, அசல் காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன தெரியுமா? அம்மா அத்தாட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைகள். நீங்க போய் குலா எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க, தலாக்கு எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க. சில இடங்கள்ல மாப்பிள்ளை தவறு, சில இடங்கள்ல பெண்ணுடைய தவறு. ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி என்ன தெரியுமா? அதிக செல்லம் கொடுத்து அன்பு என்ற பெயரால் ஏராளமான செல்லத்தை கொட்டி வளர்க்கப்பட்ட பெண்கள் அடுத்த வீட்டினுடைய நெளிவு சுழிவுகளை தாங்குகிற நிலையில இல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தில், அனுசரித்து ஒத்துப்போகிற மனோபாவத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. போன வேகத்துல வந்துடுறா போட்டி தூக்கிட்டு. அவங்க அத்தா சொல்லிடுறாரு, நீ மாமா நான் பாத்துக்கிறேன், அந்த ஆளை அடிக்கணும். பிரச்சனை அங்கிருந்து. அன்பானவர்களே, நிறைய இந்த பிரச்சனைகள் அது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல, ஒரு கூட்டு குடும்பத்துல முன்ன பின்ன இருக்குமா, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், பணிஞ்சு போகணும், அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி தரதே இல்ல. நீ வா பாத்துக்கலாம். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. அதாவது இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களே நிர்வாகிகள் மாதிரி. குர்ஆன் சொல்லுது, அர்ரிஜாலு கவ்வாமூன், நிர்வாகிகள் ஆம்பளைகன்னு. நிஜமா சொல்லுங்க, உண்மையாலுமே நம்மளா நிர்வாகியா இருக்கோம்? இந்த சிரிப்பே போதும், வேற பதில் அர்த்தம். நிர்வாகிகள் ஆண்கள்னு வருது, ஆனா வீடுகள்ல பூரா நிர்வாகிகள் யாரு தான்? மேடம் தான். அவங்க தான் நிர்வாகிகளா இருக்காங்க.